தங்கம் என்பது பலருக்கும் ஒரு கனவாக இருக்கும். தங்கத்தில் முதலிடுவது என்பது வரலாற்றில் எமது முன்னியர்கள் கூறிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதேபோன்று வீட்டில் முதலிடுவதையும் எல்லோரும் ஒரு வழக்கமான விடயமாக கொண்டிருக்கின்றார்கள். தற்போதைய காலகட்டத்தில் தங்கத்தில் முதலிடுவது நல்லதா என்ற ஒரு விடயம் என்பது மீண்டும் தலைதூக்க ஆரம்பித்திருப்பதை பார்க்கின்றோம். தங்கத்தினுடைய விலை உயர்வுக்கு காரணம் என்ன என்பது பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது முரளி மகா என்னோடு இணைந்திருக்கின்றார். அவரை சந்திப்போம். வணக்கம் முரளி. வணக்கம் ராம். தங்கம் வந்தவுடன் பல நினைவுகள் பலருக்கு வரும். அது தங்கத்தினுடைய அதான் எங்க பாட்டியிலிருந்து பூட்டியிலிருந்து எல்லாரும் பாட்டன் எல்லாரும் சங்கிலியில் ஓடி திரிந்துட்டு இருப்பார்கள். அப்பொழுது நாகரிக வளர்ச்சியின் முக்கியமாக கருதப்பட்ட தங்கம் இப்பொழுது மார்க்கெட்டில் மிக பிரைசியாக இருக்கிறது. அஃபோர்ட் பண்ண அளவுக்கு கூட சில வேளைகளில் போகிறது. விலை அமெரிக்க டாலர்களில் $4,690 அளவுக்கு உயர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. அண்மைய நாட்களில் வந்த செய்திகளில் தங்கத்தினுடைய விலை குறைய போகின்றது என்ற தகவலும் வெளிவந்தது. ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் அதிகரித்த தங்கம் மீண்டும் சரிவை கண்டு இப்பொழுது ஒரு உச்ச நிலையை அடைந்திருப்பதை பார்க்கின்றோம். ஆசிய நாடுகள் பலவற்றிலும் இதனுடைய தாக்கம் என்பது எதிரொலிக்க ஆரம்பித்திருக்கின்றது. தனியே தங்கம் மட்டுமல்ல, வெள்ளி மற்றும் பிளாட்டினம் போன்றவையும் குறிப்பாக இந்த உலோகங்கள் அதிகரித்த ஒரு நிலையை அடைந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கான காரணம் என்ன என்று ஆராய்கின்ற பொழுது தங்கத்தினுடைய நிலைத்தன்மை என்பது ஒரு முக்கியமான விடயமாக சொல்லலாம். நாங்கள் யோசிப்போமே, இரும்பு விலைகிறது இல்லை, தங்கம் விலைகிறது என்று சொன்னால், இரும்பு பொது அளவில் கிடைக்கக்கூடிய ஒரு மூலப்பொருள் ஃபெரஸ் என்பது. கோல்டு, பிளாட்டினம் அவர்கள் மிக அரிதாகத்தான் கிடைக்கின்றன. அவற்றின் முக்கியத்துவம் என்னவென்னு சொன்னா, அந்த ஆக்சிடைசர் சொல்லுவார்கள். வடியில் இருக்கிற ஆக்சிஜனுடன் இணைந்து அது ஒரு மாற்றம் அடைவதில்லை. உதாரணத்துக்கு நாங்கள் இப்படி யோசிப்போம், ஊர்ல செப்பு ஒரு பாத்திரம் வைத்திருந்தால் நீங்கள் வெளியே வைத்தால் ஒரு 2-3 நாட்கள் கொஞ்சம் தண்ணி பச்சையாக மாறும். அது ஒரு ஆக்சிடைசேஷன். அது வழியில் உள்ள ஆக்சிஜன் தாக்கம் அடைந்து அது இன்னொரு விதமான ஒரு மூலப்பொருளாக மாறுகிறது. ஆனால் தங்கத்துக்கும் பிளாட்டினத்துக்கும் வெள்ளி ஆக்சிடைஸ் பண்ணும் குறைந்த இருந்தாலும் கூட அவர்கள் ஒரு வகையில் ஒரு நல்ல கலராக இருப்பது ஒரு விஷயம். ரெண்டாவது அது ஆக்சிடைஸ் பண்ணி அழிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. எனவேதான் தங்கம் உலகத்தில் மிக முக்கியமான ஒரு பொருளாக வந்தது. அது இந்த ஜெனரேஷனில் இன்னொரு விதத்தில் அதை பெருமளவில் பாவிக்க வலிக்கிறார்கள் என்று சொன்னால், கம்ப்யூட்டர் சிப்ஸில் தங்கம் பாவிக்கப்படுவது என்றால் இதே காரணத்துக்காகத்தான். அது வழியில் இருக்கிற மாற்றம் அடைவதற்கான மிக குறைவாக இருக்கு. மாற்றமடைய மிக குறைந்தளவு மாற்றமடையும். எனவே அதன் விளைவாக இந்த எலக்ட்ரானியல் பொருட்களுக்கு மிக முக்கியமான தேவையாக தங்கம் ஆகிவிட்டது. எனவே தங்கத்தினுடைய தேவை உலகத்தில் அதிகரிக்கிறது. எனவே அதன் விளைவாக தங்களுடைய விலை கூடுகிறது. உண்மையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெள்ளியினுடைய முக்கியத்துவம் குறித்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டவுடன் இப்பொழுது சந்தையை பார்த்தால் வெள்ளியினுடைய விலை என்பது 160% மேலே உயர்ந்திருப்பதாக புள்ளி விவர தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆகவே வெள்ளியினுடைய முக்கியத்துவம் தங்கத்துக்கு நிகராக அதிகரித்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. காரணம், இந்த வெள்ளியினுடைய பயன்பாடு என்பது பல இடங்களிலும் தேவையான ஒன்றாக மாறியிருப்பதன் காரணமாக அதற்கான கேள்வியும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. அண்மைய பணவீக்க பிரச்சனை என்பது மிக முக்கியமாக தங்கத்தில் முதலிடுபவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் அது ஒரு ரிஸ்க் குறைந்த விடயமாக மாறி இருக்கின்றது. பணவீக்கம் ஏற்படுகின்ற பொழுது, தங்கத்தை விற்று பணமாக்குகின்ற பொழுது சேதாரம் என்பது இல்லாத ஒரு நிலை காணப்படும். அதோடு இந்த தங்கத்தினுடைய பெறுமதி என்பது தொடர்ந்து நிலைத்திருக்கக்கூடிய, இப்பொழுது ஒரு ரியல் எஸ்டேட் சந்தையோ அல்லது ஏனைய விடயங்கள், பங்கு சந்தையோ போன்ற விடயங்களில் ஒருவர் முதலிட்டு அதனால் ஏற்படக்கூடிய ரிஸ்கை காட்டிலும் இந்த தங்கத்தில் முதலிடுவது என்பது குறைவாக இருப்பதன் காரணமாக அனைவரும் இப்போதைய காலகட்டத்தில் தங்கத்தை நோக்கி செல்வது என்பது அதனுடைய கேள்வியை அதிகரித்த ஒரு விடயமாக பார்க்கலாம். நிச்சயமாக. இதனால் இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டேபிளாக இல்லாத பொழுதும், மற்றது ஒரு நாட்டினுடைய பாண்ட்ஸ் இந்த அமெரிக்க பாண்ட்ஸ் நிறைய வாங்க வேண்டாம். அமெரிக்காவுடைய பொருளாதாரம் ஸ்டேபிளாக இருக்கிறது, கரன்சி ஸ்டேபிளாக இருக்கிறது. எனவே அமெரிக்க டாலர்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும்.
அவருடைய பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இருக்கும். ரியல் எஸ்டேட் ஸ்டாக் ட்ரேட் செய்யப்படுறவர்கள் ஸ்டாக் வந்து ஸ்டேபிளைஸ் பண்ணமாக இருந்தால் அங்கே இன்வெஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது விடிந்து இரவில் படுத்து விட்டு விடிகிளம்பி ஒரு கதை சொல்லுற டொனால்ட் ட்ரம்பினுடைய பிரச்சனை காரணமாக நாளை கிளம்பி ஏதாவது ட்ரஃபை போட்டு விடுவார் ஒரு நாட்டுக்கு எதிராக. எனவே அந்த நாட்டுடைய பாண்ட் வந்து நிலையாக இருக்க போவதில்லை. பெட்ரோலியத்தை இருந்தால் திறந்து விடுவார், பெட்ரோலியத்தை கூட்டுவார், குறைப்பார், எல்லா வேலையிலும் செய்வார். அவர் வந்து மார்க்கெட்டை அமெரிக்க சார்பாக திருப்புவதற்கு ஏதாவது செய்வார். எனவே அண்மையில் நீங்கள் அழகாக கண்டிருப்பீர்கள். இருந்தா போல ஒரு அதாவது இந்த கஞ்சான்னு சொல்லுவோம், எங்கட வீட் கம்பெனிக்கு ஒரு பூஸ்டை கொடுத்தார். பல வீட் கம்பெனி போய் கூடியது அடுத்த நாள் வந்து இன்னொரு கதையை விட்டால் வீட் கம்பெனி குறைந்தது. இப்படி செய்து கொண்டே இருப்பார். இதன் விளைவாக ஒரு ஸ்டேபிளைஸ் எக்கனாமி இருக்காது. இன்வெஸ்ட் பண்றவர்கள் ரிட்டர்னை சரியாக பெற்றுக் கொள்ள மாட்டார்கள். எனவே அவருக்கு சேஃப் ஹேவனாக இருப்பது இந்த கோல்டு கொண்டே போடுகிறார்கள். இது ஒரு முக்கியமான விடயமாக பார்த்தாலும் இன்னும் ஒரு விடயமும் இருக்கின்றது. இந்த கோல்டு என்பது இப்பொழுது மத்திய அரசுகள், குறிப்பாக மத்திய வங்கிகள் இந்த கோல்டை வாங்குவதில் முனைப்பு காட்டுகின்றன. காரணம், டொலரினுடைய செல்வாக்கு என்பது சரிந்து வருகின்ற நிலையில் பல நாடுகளும் ஒரு டொலரை மையமாக வைத்து தங்களுடைய வணிகத்தை மேற்கொள்ளாமல் தங்கத்தினூடாக வியாபாரத்தை மேற்கொள்வதற்கான ஒரு முனைப்பில் இறங்குகின்ற பொழுது இதனால் ஏற்படக்கூடிய விளைவும் என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படக்கூடியது. காரணம் என்னவென்றால், தொடர்ந்து தங்கத்தினுடைய கையிருப்பை தாங்கள் எவ்வளவு வைத்திருக்கின்றோம் என்பதை காட்ட பல நாடுகளும் முற்படுகின்றன. அண்மையில் கூட சீனா அதிக தங்கத்தை தன்னுடைய கையிருப்பில் வைக்க வேண்டும் என்பதற்காக ஏராளமான தங்கத்தை கொள்வனவு செய்ததை பார்க்கின்றோம். அதே போன்று இந்தியாவும் தன்னுடைய தங்கத்தினுடைய கையிருப்பை அதிகரித்துக் கொண்டு வருகிறது. ஆகவே இந்த தங்கத்தினுடைய கையிருப்பு அதிகரிக்க அமெரிக்க டாலரினுடைய வர்த்தக செல்வாக்கு என்பது குறைய ஆரம்பிக்கும். இது எதிர்காலத்தில் தங்கத்தினுடைய பயன்பாட்டை அதிகரிப்பதற்காகவும் அரசாங்க ரீதியாக எடுக்கக்கூடிய நடவடிக்கையாக பார்க்கலாம். தனிப்பட்ட ரீதியில் தங்கத்தை வாங்குபவர்கள் இருந்தாலும் முதலிடுபவர்கள் இருந்தாலும் இவ்வாறு அரசு செயற்படுகின்ற பொழுது அதனுடைய தாக்கம் என்பது மிக அதிகமாக உலக நாடுகள் பலவற்றுக்கும் விரிவடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்ப நாங்கள் இந்த ஸ்டாக் ட்ரேடிங்லயோ அல்லது தங்கம் செய்த விற்பனையோ எக்ஸ்பர்ட் அல்ல, அதை சொல்லிவிடுவோம். ஆனால் அதை எப்படி நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் என்று நாங்கள் யோசிச்சுப்ப என்னதான் டொனால்ட் ட்ரம்ப் அங்கேயும் ஓடுபட்டு தெரிந்தாலும் எங்களுக்கு இதில் என்ன லாபம் என்று பார்ப்பதுதான் சரியான ஒரு இன்வெஸ்டருக்கு ஒரு யோசனை. எனவே நாங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் என்றால், நாங்கள் போய் கடையில் தங்கத்தை வாங்கலாம். அது ஒரு வகையான இன்வெஸ்ட்மெண்ட் தான், பிள்ளையண்ட அல்ல. அல்லது நீங்கள் தங்கங்களை நிறுவனங்களில் கட்டியாக வாங்கலாம், அல்லது கட்டியாக வாங்கி ரிசர்வ் பண்ணி வைக்கலாம், அல்லது தங்க ஸ்டொக்கை போய் வாங்கலாம், தங்கம் செய்கிற கம்பெனி ஸ்டொக்கை போய் வாங்கலாம். இதுதான் 3 விதமான இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா. நாங்கள் கடையில் வாங்குற தங்கங்கள் வாங்குகின்ற பொழுது அது வாங்கி வீட்டை வைத்திருந்து திருப்பி கொஞ்சம் கால் விற்கும் பொழுது என்ன மாதிரி அது வேலை செய்யும் என்றால், உதாரணத்துக்கு இது ரீட்டெயில் மாதிரி யோசிக்குங்க. இப்போ ஒரு ஹோல்சேல் கடைக்கும் ரீட்டெயில் கடைக்கும் உள்ள வேறுபாடு. ரீட்டெயில் வாங்குற பொழுது உயரத்தான் போகிறது, எவ்வளவு உயரம்ன்றதுதான் கேள்வி. அதுல எந்த விதமான உயர்ச்சியை நாங்கள் ரிட்டர்ன் பண்ணலாம் இருக்கிறது. எனவே நீங்கள் பலர் தங்கத்தை வாங்குகின்ற பொழுது நகைகளாக அல்லது செய்கூலி சேதாரம் என்று சொல்லப்படுகின்ற பல விடயங்களும் உள்ளடங்களாக வாங்குகின்றார்கள். இது சில வேளைகளில் ஒரு நல்ல முதலீடாக அமைவது இல்லை. ஏனென்றால் சந்தையினுடைய ஏற்ற இறக்கங்களுக்கு அமைய நீங்கள் அதனை விற்க முற்படுகின்ற பொழுதுதான் அதற்கான விலை நிர்ணயம் என்பது மேற்கொள்ளப்படும். அது சில வேளைகளில் நீங்கள் நினைத்த பெறுமதியை உங்களுக்கு தராததாக மாறிவிடலாம். ஆனால் ஒரு வங்கியினூடாகவோ அல்லது ரோயல் மின்ட் என்று சொல்லப்படுகின்ற, கனடாவை பொறுத்தவரையில் ரோயல் மின்ட்டினுடைய தங்கம் என்பது மிக பெருமதி வாய்ந்தது. அதற்கான தர சான்றிதழ்களையும் அவர்கள் தருகிறார்கள். நீங்கள் அவர்களிடமே மீண்டும் கொடுக்கின்ற பொழுது அப்போதைய சந்தை நிலவரம் என்னவோ அதனை நீங்கள் அப்படியே பெறக்கூடியதாக இருக்கும். அதே போன்று ஆர்பிசி பேங்க் போன்ற வங்கிகளின் ஊடாகவும் இந்த தங்க நாணயங்கள் விற்பனையாகின்றன, அல்லது தங்க பாரை நீங்கள் கொள்வனவு செய்யலாம். இவ்வாறு நீங்கள் வாங்குகின்ற பொழுது சந்தை நிலவரத்துக்கு ஏற்ற பொழுது ஒரு தங்கத்தினுடைய விலை வீழ்ச்சி ஏற்படுகின்ற பொழுது வாங்கினீர்கள் என்றால் மீண்டும் தங்கம் உயர்கின்ற பொழுது நீங்கள் அதனை அப்படியே கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த சான்றிதழோடு நீங்கள் அவற்றை செய்யக்கூடியதாக இருக்கும். அது வாங்குகின்ற பொழுது ஒன்றை கவனித்து விடுங்கள். என்னவென்றால், நீங்கள் பீக்கில் வாங்கிவிட்டு பேருந்து கூடவில்லை என்று சொல்லக்கூடாது. அதுதான் எல்லாரும் செய்கிற தவறுகள். அது இறங்குகிற பாத பகுதியில் வாங்கிவிட்டு இப்போது இருக்கிற பூம் வந்து சில வேளைகளில் ஷார்ட் டேர்மாக இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக் கொள்ளுங்கள். சில வேளைகளில் மீண்டும்
உலக பொருளாதாரம் ஸ்டேபிளைஸ் பண்ணுகிற பொழுது அது நார்மலைஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கின்றன. மற்றது இப்ப ரஷ்யாவிலிருந்து கோல்டு வர்றதுக்கு முந்தைய ரஷ்யா ஒரு கோலில் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை செய்தது. ரஷ்யன் கோல்டுன்னு சொல்லுவார்கள். அது கொஞ்சம் தரம் வித்தியாசமாக இருக்கும். அந்த கோல்டு இப்போது கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. அந்த ரஷ்யா உக்ரைனிய போர் அந்த உக்ரைன் போர்கள் முடிவடைந்தால் சில வேளைகளில் அதில் மாற்றங்கள் ஏற்படலாம். எனவே அதை இன்வெஸ்ட் பண்ணுகிற பொழுது ஸ்டடி பண்ணுங்கள், எங்கே நான் போட போகிறேன், எந்த கோல் வேலை செய்ய போகிறது. இல்லை உங்களுக்கு இது பற்றிய அறிவு கொஞ்சம் குறைவாக இருந்தால் சில வேளைகளில் இப்ப நகைகளை வாங்கி உடனே ஒரு குறிப்பிட்ட கால பகுதியில் விற்கிறதா இருந்தால் அது நீங்கள் எவ்வளவு செய்கூலி சேதாரம் எல்லாம் கழிந்து உங்களுக்கு எவ்வளவு கையிலே வரும் என்று கணித்து விட்டே நீங்கள் செயற்படுங்கள். அதான் நான் சொல்லுவோம். எங்களுக்கு தெரியாது அது பற்றிய விவரங்கள் பெருமளவு தெரியவில்லை. அது பற்றி அந்த நிறுவனங்கள் இப்ப சில வேளைகளில் ரீட்டெயில் நிறுவனங்கள் கூட கோல்ட் பாரை விற்கலாம். அவர்கள் வாங்கி அவர் சிறிய அளவு ப்ராஃபிட்டை வைத்துக் கொண்டு உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். ஸோ எனவே அவர்களுடன் கதைத்து பாருங்கள், எது உங்களுக்கு ஒர்க் பண்ணுமோ அதை செய்யுங்கள். அதே நேரத்தில் இது நீங்கள் தங்க நாணயத்தை கனடாவில் கொள்வனவு செய்கின்ற பொழுது அதற்கான வரி என்பது இல்லை. நீங்கள் பின்னர் அதை கூடுதலான விலைக்கு விற்றால் தான் நீங்கள் அதற்கான கேபிட்டல் கெயின் டாக்ஸை செலுத்த வேண்டுமே ஒழிய நீங்கள் வாங்குகின்ற பொழுது உங்களுக்கு அதற்கு டாக்ஸ் இருக்க போவதில்லை. இவ்வாறான பல வரிச்சலுகைகள் உள்ள விடயங்களும் தங்கத்தில் இருக்கின்றது. ஆகவே ஒரு முதலீட்டுக்காக நீங்கள் வாங்குகின்ற பொழுது அதனை நீங்கள் பின்னர் ஒரு கிஃப்டாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு மாற்றுகின்ற பொழுது கூட நீங்கள் வரி செலுத்த வேண்டிய தேவை இருக்காது. ஆகவே அதில் கூட உங்களுக்கு சேமிக்கக்கூடிய பல வாய்ப்புகள் இருக்கின்றன. இது பற்றிய நீங்கள் இந்த முதலீட்டுக்காக தங்கத்தை வாங்கி கூடுதலாக பணம் சம்பாதிக்க போகின்றீர்கள் என்றால் இது வருமானம் சம்பந்தமான ஒரு விடயமாகவும் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய டாக்ஸ் பிரிப்பரரோடு நீங்கள் அதனை கலந்து ஆலோசித்து இதை ஒரு முதலீட்டாக எவ்வாறு மேற்கொள்ளலாம் போன்ற பல விடயங்களை இவ்வாறான நிபுணத்துவம் வாய்ந்த நிபுணர்களோடு கலந்து ஆலோசித்து செய்வது என்பது மிக முக்கியமானது. நீங்கள் ஒரு சிறிய அளவிலான தங்கத்தை கொள்வனவு செய்ய போகின்றீர்கள் என்றால் அதில் எந்தவித பிரச்சனையும் இருக்க போவதில்லை. ஆனால் அவுன்ஸ் கணக்கில் ஒரு தங்கத்தை முதலீடாக வாங்குகின்ற பொழுது நீங்கள் இவற்றையும் கருத்தில் கொள்ள வேண்டும். என்றால் ஒரு வீடு வாங்குகின்ற பொழுது ஒருவர் எவ்வாறு அதன் பின்னர் ஏற்படக்கூடிய செலவுகள் மற்றும் வரி நிலுவைகள் போன்ற பல விடயங்களை ஆராய்ந்து செயற்பட வேண்டுமோ அதுபோன்றுதான் ஒரு முதலீட்டுக்காக தங்கத்தில் முதலீடுபவரும் இந்த விடயங்களையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். அல்லாவிட்டால் அதுவே உங்களுக்கு ஒரு சுமையாக மாறக்கூடிய விடயமாகவும் மாறிவிடும். நிச்சயமாக வாங்குறதா இருந்தால் கோல்டை வாங்குங்கள், நன்றாக வாழுங்கள். ஆனால் எல்லாத்தையும் பார்த்து வாங்குங்க. நன்றி.